உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு நமக்கான இலக்கு அந்த ராணி செய்யற நவநாக பூஜையில வச்சு அவளை கொல்வதுதான். அது மட்டுமல்ல, நான் சித்தார்த்தை தூக்கியாக வேண்டும். உத்தரவு இச்சாதாரி. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிரசவிக்க வேண்டும். உத்தரவு இச்சாதாரி. நீங்க என்ன பண்ணுன்னு நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த ராணி லேசுப்பட்டவ கிடையாது. நீ அங்க போய் நவநாக பூஜை செய்யற நம்பூதிரிய தடுத்துரு. உத்தரவு இச்சாதாரி. நீங்களும் நான் சொன்னதை நேரம் பார்த்து செஞ்சிருங்க. உத்தரவு இச்சாதாரி. ஹே ராணி, கடைசி நேரத்துல பூஜை செய்யற இடத்த மாத்தி பூஜையை நல்லா செஞ்சு முடிச்சிடலான்னு பாக்குறியா? உன்னை பூஜை செய்ய நான் விடவே மாட்டேன்டி. நீ என் கையால சாகுறது உறுதி. தமன்னா, லேக்கா வந்துட்டா பாரு. வாங்க லேக்கா, உங்களதான் காணோம்னு நினைச்சுனே இருந்தேன். ராணி, பூஜை ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கே. அந்த இச்சாதாரி உங்க கண்ணு முன்னாடி வந்தா ஒரு வழி பண்ணிருவீங்க போல இருக்கே. நீங்களும் எங்களோட இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் லேக்கா. என்ன ராணி இப்படி சொல்லிட்டீங்க? நான் இல்லாமையா? கண்டிப்பா அந்த இச்சாதாரி இங்க வரும். சாமி, நான் வந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னம்மா, என்ன யாருன்னு தெரியலையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க ராணி வீட்டுக்கு வர நம்பூதிரி தானே? ஆமாமா. ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? சாமி, நான் இப்ப பூஜைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? சரி, நான் இப்ப அங்கதான் போறேன். நானே டிராப் பண்றேன். வா, கேரிக்கோ. சரி. போலாம்பா. ஹே நம்பூதிரி, பூஜைக்கா போற? பூஜைக்கு நீ அங்க போகவே போறதில்ல. அப்புறம் எப்படி அந்த பூஜை நடக்கும்னு நானும் பாக்குறேன். மோகினி தான் என்னோட உண்மையான பேரு. என்னாச்சு நம்பூதிரி? ஆமா, நான் தான் இச்சாதாரி. என்ன பண்ற? என்ன தெரியல? ராணி செய்யற பூஜைக்கு உன்ன மாதிரி நான் அங்க போயிருவேன். உன்னை நான் விடவே மாட்டேன். என்ன நம்பூதிரி, அந்த ராணி தான் லூசு மாதிரி இச்சாதாரிய அழிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறா. அவளுக்கு தான் அறிவில்ல. இவ்வளவு வேதங்களை படிச்ச நீங்களே இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கும் அறிவில்ல. அவ ஒரு சாதாரண மனுஷி. இவ்வளவு சக்தி வாய்ந்த இச்சாதாரியான என்ன அழிக்க முடியுமா? எந்த ராணி சொல்லு. சாமி, இந்த பூஜை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கோசரம் தான் எல்லார் முன்னாடியும் தாடிகாரன அந்த இச்சாதாரி தூக்கின்னு போயிடுச்சுன்னு எல்லாரும் நம்புற மாதிரி நானும் சைலண்டா இருந்துட்டேன்.
என்னம்மா சொல்ற? நான் தானே தெரியாம என்கிட்ட உளர ஆரம்பிச்சிட்டல்ல. இனி உன் வாயிலிருந்து எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சுக்குவேன். சித்தப்பா, ராணி எல்லார்கிட்டயும் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அது என்னன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, லேகாவுக்கு எல்லாமே தெரியுது. அதனாலதான் அங்க பாரு, அது டென்ஷன் ஆகாம கூலா இருக்கு. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம 2 பேருக்கும் தான் தலை சுத்துற மாதிரி இருக்கு. கிந்தாமொழி பறையுன்னு ஆமா சாமி, நான் இப்போ ஒரு கேம் ஆடின்னு இருக்கிறேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு தான் வெளியே நான் அதை காட்டிக்காம இருக்கிறேன். இந்நேரம் எங்கேயாவது இத கவனிச்சிட்டு இருக்கிற இச்சாதாரி கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ராணி, என்னம்மா சொல்ற? எதுக்கு இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம்? சாமி, இந்த பூஜையை சரியா நடத்தி முடிக்கணும்னா இப்படி சில பொய்ய சொல்லிதான் ஆகணும். சரி மோளே, இப்போ சித்தார்த்தை விட நான் தான் தாடிகாரன்னு ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுக்கிறேன் சாமி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப எல்லாத்தையும் இங்க இருக்கிற இச்சாதாரி கவனிச்சுதான் இருக்கும். அதனாலதான் அது முன்னாலேயே நான் இப்படி எல்லாம் கேம் விளையாடுன்னு இருக்கிறேன். அம்மா ராணி, இங்க இச்சாதாரி இருக்கா, அது எப்படிமா நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? தாத்தா, என்னால இதை எதையும் சொல்ல முடியாது தாத்தா. சரிம்மா, இப்ப சித்தார்த்தை எங்க அனுப்பி வச்சிருக்க? இந்த பூஜையில அந்த ராஜ மகுடிய எத்தன் வந்து வாசிச்சாதான் இச்சாதாரிய கட்டுப்படுத்த முடியும். அதுக்குதான் தாடிகாரன அந்த ராஜ மகுடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போய் எத்தனை வர சொல்லி அனுப்புகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாடிகாரன் போன் பண்ணான். எப்படியாவது அந்த ராஜ மகுடிய எத்தன் வந்துருவான். எந்த ராணி என்னென்னமோ பறையுன்னு? ஆமா சாமி. அம்மா ராணி, நீ என்ன பண்றனே புரிய மாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லம்மா. இப்ப நான் எல்லாத்தையும் உங்களுக்கு முழுசா சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். ராஜ மகுடி இருந்தாதான் அந்த இச்சாதாரிய கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி நான் வச்சிருந்த டூப்ளிகேட் புக்க தான் அன்னைக்கு ராத்திரி யாரோ திருடின்னு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் சாமி, அந்த புக்க அதான் எத்தனை போய் பாக்கும்னு. என்ன குழப்பற ராணி? ஐயோ சாமி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இவ்ளோ கிரிமினலா யோசிக்க தெரிஞ்ச எனக்கு அந்த புக்கை இச்சாதாரி தான் எடுக்க வரும்னு நான் யோசிச்சிருக்க மாட்டேனா? அதத்தான் சொன்னேன். அந்த இச்சாதாரி எப்போ யார் உருவத்துல வேணாலும் வரும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் அந்த புக்கோட ஒரிஜினலை நான் எடுத்துக்கின்னு அதே மாதிரி ஒரு புக்கை டூப்ளிகேட்டா நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த இச்சாதாரி பாம்பு எத்துன்னு போனது அந்த டூப்ளிகேட்டை தான். ஒரிஜினல் புக்கு என்னாண்டதா இருக்குது. அதுலதான் இந்த ராஜமகுடிய பத்தின ரகசியமும் இருக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.